அவர் என்ன பேசுறாருன்னா, ஊசா அடிக்கப்பட்டார்ல, அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வரும்போது தாவீதினுடைய தலைமையில ஊசா அந்த மாட்டு வண்டி மேல அந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சு கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வரும்போது அது தடுமாறி அந்த பெட்டி சரியும் போது ஊசா என்ன செய்வார், போய் அந்த பெட்டியை காப்பாற்றணும், கீழே விட போகுதேன்னு பிடிப்பார். பிடிச்ச உடனே கர்த்தர் கோபப்பட்டு என்ன செய்வாரு, அங்கே ஊசாவை அடிக்கிறார். அடிக்கும் போது அவர் அந்த பகுதியை விளக்கத்தை கொடுக்கிறார். விளக்கம் கொடுக்கும்போது என்ன மாதிரியான விளக்கம் கொடுத்தாருன்னா, ஊசா பெட்டியை தொடுவதற்கு என்ன இல்ல, அவருக்கு ரைட்ஸ் இல்ல, அதிகாரம் இல்ல. ரைட்ஸ் இல்லாத ஒருத்தர் பெட்டியை தொட வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அடிச்சு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு, அவன் வேலையை அவன் தான் செய்யணும். அவன் வேலையை அவன் வேலை செய்யாம அடுத்தவன் வேலை என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. எனக்கு பார்த்த உடனே அது என்ன தோணுதுன்னா, இந்த உலகத்துல சொல்றான்ல, செருப்பு தைக்கிறவன் செருப்பு தான் தைக்கணும், முடிவெட்டுறவன் முடியாது, அந்தந்த வேலை அவன் தான் செய்யணும், குலத்தொழில் அப்படின்னு கட்டாயப்படுத்துறான். பாத்தீங்களா, நீங்க ஒரு சமூகம் ஒரு விஷயத்தை வச்சுக்க பாத்தீங்களா, அது போல அவருடைய பேச்சு அந்த இடத்துல அமைந்திருந்தது. ஒண்ணு அவர் அந்த இடத்துல அதை சொல்ல வரல தெளிவுபடுத்தினாம, சொல்லப்படுற அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா நேரடியா குலத்தொழிலை பிரசங்கிப்பது போல அந்த பகுதியை வைத்து பிரசங்கம் பண்ணுகிறார். நிறைய பிரசங்கியார்கள் பிரசங்கத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவேளை அவர் வேறு விதமா கூட இந்த எண்ணம் இல்லாமல் கூட பேசியிருக்கலாம். ஆனா அந்த பேசப்பட்ட அந்த சொல் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தவறான சொல்லுதான். அப்படி விளக்கவும் கூடாது. ஆண்டவர் எப்பவுமே இவன் இந்த தொழிலை தான் செய்யணும் அப்படின்னு என்ன செய்யல. இந்த குலத்தொழில் முறைமையெல்லாம் கிறிஸ்தவனுக்கு கிடையாது. ஒருவேளை பழைய ஏற்பாட்டிலே லேவியன் மட்டும்தான் அதை செய்யணும்னு கடவுள் வச்சிருந்தாலும் கூட கிறிஸ்தவத்துக்குள்ள அது இருக்கிறதா, அதுதான் இங்க நம்ம பார்க்கணும். கிறிஸ்தவத்துக்குள்ள அப்படி இருக்கிறதா இல்லை அப்படிங்கிறதா உண்மை. இங்க நீங்களும் போதகம் பண்ணலாம், நீங்களும் தீர்க்க தரிசனம் வைக்கலாம், நீங்களும் எது வேணாலும் செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா கடவுள் உங்களுக்கு அந்த கிருபைகளை கொடுத்திருந்தா, கிருபை வரங்களை கொடுத்திருந்தா, நீங்க எழுப்பி தாராளமா என்ன செய்யலாம். இந்த சிஸ்டமேட்டிக்கா இவங்க தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் செய்யலாம். ஆனா கடவுளிடம் இருந்து அந்த அழைப்பும் அபிஷேகமும் அவருக்குள்ள இருந்தா போதும், யார் வேணாலும் என்ன செய்யலாம். அதுதான் கிறிஸ்டியானிட்டி. பழைய ஏற்பாட்டுல லேவியன் தான் செய்யணும். ஏன் லேவியன் செய்யணும், அதை பலமுறை வைக்கிட்டேன். ஏன் லேவியர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்தார்னா, லேவியன் அந்த இடத்துல கர்த்தருக்காக நின்றபடினால், என்னாகமம் புத்தகத்திலே கர்த்தருக்காக நின்றபடினால், அந்த கன்றுக்குட்டி ஆராதனையை எல்லா மக்களும் செய்த போது லேவியன் மாத்திரம் கர்த்தருடைய பட்சத்திலே இருந்தபடியினால், ஆரோன் தான் கன்றுக்குட்டி செஞ்சாலும் ஆரோன் மனசு இல்லாம தான் என்ன செய்யறாரு, இவன் எல்லாம் கம்பல் பண்ண மாதிரி செய்யறாரு. ஆரோன் கண்டுபிடி செஞ்சாரு பாத்தீங்களா, மனசார அவர் போய் கண்டுபிடி செஞ்சு மக்களை எல்லாம் வஞ்சிக்கல. இவன் பிரஸ் பண்றான் ஆரோனை, எங்களுக்கு கண்டுபிடியை உண்டாக்கு, எங்களுக்கு அதைத்தான் ரொம்ப பிரஸ் பண்ண. இவருக்கு வழி இல்லாம சரி காதணிகளை எல்லாம் கழட்டி தான் போட்டு கண்டுக்குட்டியை உண்டாக்கி என்ன செய்யறாரு, அவங்களை நிர்வாணப்படுத்தி அந்த மாதிரி நிலைமைக்கு ஆகி போச்சு. ஆனா மோசே அங்கிருந்து இறங்கி வந்த போது கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தவர்கள் யார் என்று கேட்டால் லேவியர்கள் தான் நின்றார்கள். அப்ப கர்த்தருக்காக நின்ற லேவியர்களை கர்த்தருக்கென கர்த்தர் என்ன செய்யறாரு, பிரதிஷ்டை செய்து அவர்கள் மூலியமாக தம்முடைய அந்த ஆராதனைக்குரிய விஷயங்களை செயல்படும்படி பொறுப்பை என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். ஆனா ஊசா அடிக்கப்பட்டதுக்குரிய காரணம் ஒருவேளை அது காரணமாகவே இருந்தாலும் கூட அதை மையப்படுத்தி சபை மக்களுக்கு என்ன செய்யக்கூடாது, ஒரு தப்பான ஒரு போதனையை வச்சிடக்கூடாது.